ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மசாலா டீ. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பட்டை, இஞ்சி. ஸோ ஃபர்ஸ்ட் பால் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் வந்து தட்டி எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு கேஸ் ஆன் பண்ணி பால் வச்சுக்கலாம். பால் லைட்டாக கொதி வரும்போது டீ தூள் போட்டுக்கலாம். இந்த டீ தூளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அசாம் டீ தூள். நம்ம நார்மல் டீ தூள் கூட இதை மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டைரக்ட்டா யூஸ் பண்ணா கூட நல்ல டிகாஷன் இதுல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் கம்மியா வச்சு பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், இந்த மசாலா இந்த இஞ்சி, பட்டை, லவங்கம் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்கா வேணும்னா ஸ்ட்ராங்கா இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் டீ மாரி இருக்கட்டும் அப்படின்னா நார்மல் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் 3 மினிட்ஸ் டீ நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த மாரி கொதிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி அதுக்கு. சர்க்கரை வேணும்னா சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆ கருப்பட்டி அது யூஸ் பண்ணி கூட டீ போட்டீங்கன்னா, இன்னும் டேஸ்ட் நல்லா ஃப்ளேவரா இருக்கும். நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நார்மலாவே ஸ்பூன் வந்து வச்சோம் அப்படின்னா, பாயில் ஆயி வெளிய வராதுங்கிறது வந்து ஒரு ட்ரிக் எப்பவும் யூஸ் பண்றது. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கூட பாயில் பண்ணலாம். நம்பளுக்கு இந்த ஸ்ட்ராங் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எடுத்து ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு சாய் ஈவினிங் ஸ்நாக்ஸோட வச்சு குடிச்சோம் அப்படின்னா, நல்லா ஒரு பிரிஸ்கா இருக்கும். பிளஸ் எதாச்சும் ஹெவியா மீல்ஸ் ஆஃப்டர்நூன் பிரியாணி இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் ஆயில் ஐட்டம்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு மசாலா டீ குடிச்சோம் அப்படின்னா, நல்லா டைஜஸ்டிவ்க்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.